வெரி குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு கொண்டாட்டத்துக்காக இங்கே குழுமி இருக்கிறோம். ஐ எம் வெரி ப்ரவுட் டு இன்ட்ரடியூஸ் our student யோகஸ்ரீ. இவங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன எதனால அவங்க இங்க வந்திருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இந்த 7.5 ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அதுக்கு எலிஜிபிலிட்டி வேணும்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும். அது மாதிரி இவங்க வந்து படிச்சிருக்காங்க, ஓசூர்ல படிச்சிருக்காங்க. தென் கிருஷ்ணகிரி அங்க வந்து ஒரு மாடல் ஸ்கூல் அப்படின்னு அரசாங்கம் வந்து நடத்துறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும். இந்த மாடல் ஸ்கூல் அப்படிங்கிறது 11th 12th ஒரு கோச்சிங். இதுக்காக இந்த 11th 12th அதுல இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமுக்கும் கோச்சிங் உண்டு, மெடிசனுக்கும் கோச்சிங் உண்டு. அப்ப வந்து இதுல வந்து கவர்மெண்ட் தான் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கோச்சிங் வந்து இப்ப அவங்க பண்றது வந்து ஒரு ரெசிடென்ஷியல். கரெக்டா? இது ஒரு ரெசிடென்ஷியலா பண்றாங்க. ரெசிடென்ஷியலா அங்க தங்கி படிக்கும் போது ஒண்ணு நம்ம டாக்டர் ஆகணும்னு விரும்பக்கூடிய குழந்தைங்க வந்து அவங்க குரூப் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி எடுத்துக்கணும். இன்ஜினியரிங் படிக்கணும்னு விரும்புறவங்க வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி எடுத்துக்கணும். இது கவர்மெண்டுடைய அந்த பிளான். அந்த மாதிரி அவங்களுடைய இது என்ன அப்படின்னா, நம்ம 10th முடிச்ச உடனே நம்ம டாக்டரா இன்ஜினியரான நீங்க முடிவு பண்ணிருங்க. அதனால இந்த ஸ்ட்ரீம் அந்த ஸ்ட்ரீம் நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி அல்லது வெளியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க மாதிரி மேத்ஸ், பயாலஜி அப்படி குரூப் வந்து கிடையாது. இதுல படிக்கணும். அப்ப யோகஸ்ரீ வந்து மேத்தமேட்டிக்ஸ் படிக்க விருப்பப்பட்டால் கூட அந்த ஒரு வாய்ப்பு அது இல்லைங்கிறதுனால அவங்க வந்து பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல she scored 403 வந்து படிச்சாங்க. படிச்சதுக்கு அப்புறம் now she scored state 4th mark in a very difficult re-NEET examination. மே மாசம் 3ஆம் தேதி எவ்வளவு மார்க் வந்துச்சு? சூப்பர். மே மாசம் 3ஆம் தேதி ஒரு பரீட்சை நடந்துச்சு. அது கேன்சல் ஆகாமல் ஒருவேளை இருந்திருந்தால் அவங்க மார்க் 650, 600. அப்படி இருந்திருந்தாலுமே ஸ்டேட் ரேங்க் வந்திருக்கும் 650. இப்ப 590. இதுவும் ஸ்டேட் ரேங்க். ஏன்னா கொஸ்டின் டஃப் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மார்க் குறையும், கொஸ்டின் ஈஸி மார்க் கூடும். ஆனா அந்தந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தகுதியோ அதுக்கு தகுந்த ஸ்டேட் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க், அந்த மாதிரி இதெல்லாம் வரும் இல்லையா, ஆல் இந்தியா ரேங்க் எல்லாமே அது அவங்கவுங்க லெவலுக்கு வந்துடும். ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டாங்க யோகஸ்ரீ. இன்னைக்கு வந்து கவுன்சிலிங்ல போயிட்டு அவங்களுக்கு பிடித்தமான மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டை அவங்களுடைய ப்ரௌட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க மதர் இஸ் ஆல்சோ அ டீச்சர். சரியா? ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே தட் ஒரு டீச்சருடைய குழந்தை கூடவே இருக்கிறது அவங்க பிரதர். அவங்க இந்த பேட்ச் நம்மளோட ஸ்டூடெண்ட். மார்னிங் ஆல். என் பேர் யோகஸ்ரீ. நான் இங்கதான் சக்தி நீட் அகாடமில ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணேன். நான் வந்து நீட் 2025 எழுதினேன். அப்ப என்னுடைய ஸ்கோர் வந்து 403 இருந்துச்சு. அப்ப என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, உன்னால முடியாது, குவிட் பண்ணி அந்த மாதிரி தான் சொன்னாங்க. சப்போர்ட் பண்ணவங்க இருந்தாலும் நிறைய பேர் முடியாதுன்ற மாதிரியும் சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு ஈகோ கிரியேட் ஆச்சு. சோ நம்மளும் இன்னொரு வாட்டி படிக்கலாம், கண்டிப்பா முடியும் அப்படின்ட்டு கரெக்டா ஆகஸ்ட் 16 போன வருஷம் நான் இதே டேட்ல தான் இங்க வந்து ஜாயின் பண்ணேன். ஒரு வருஷம் முடிஞ்சு. அப்போ ஸ்டார்டிங்ல வந்துட்டு எப்படி படிக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க, டீச்சர்ஸ் எல்லாத்தையும் கேட்டு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிச்சோம். நீங்க வந்து இப்பவே நீங்க வந்து வீக் சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறத விட வீக் டாபிக்ஸ் கண்டுபிடிச்சு படிங்க. அப்ப நீங்க சீக்கிரமா ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க. அப்போ நீங்க வந்து டீச்சர்ஸ் கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சப்போர்ட் கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா அப்ப தயங்கிங்கன்னா நீங்க தான் அப்புறம் ரிக்ரெட் பண்ணுவீங்க. அது வந்து ரொம்ப சூப்பரான பிளானர் இது. நீங்க வந்து அவங்க பிளான் அக்கார்டிங் டு த பிளான் போயிடுங்க. நீங்க தனியா போனீங்கன்னா நிறைய சஃபர் ஆவீங்க. சாரோட பிளான் படி போங்க, கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆகலாம். I want to thank Karunachalam sir and AD sir and all teachers for supporting me. Thank you sir, thank you so much.
இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஏன் பொண்ணை பாக்குற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா லாஸ்ட் இயர் என் பொண்ணு இந்த இடத்துல தான் இருந்தா. இதே டேட்ல தான் நான் வந்து அவ ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ண, அவளுடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணா. இன்னைக்கு வந்து ஒரு சக்சஸ் கேர்ளா வந்து இங்க நிக்கிறா. சோ நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி நீங்க ஒரு சக்சஸ் ஸ்டூடெண்டா, சக்சஸ் கேர்ளா நீங்க வந்து சில்ட்ரன் நீங்க எல்லாரும் வந்து இங்க இருக்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன், நான் ப்ரே பண்றேன். எங்க பொண்ணும் இன்னொரு பொண்ணும் லாஸ்ட் இயர் வந்து ஒரு கொஞ்சம் மார்க் டிஃபரெண்ட்ல தான் அவங்க வந்து ரிப்பீட்டரா ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு ஒசூர்ல ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஸ்டிடியூட்ல தான் அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. பாப்பா வந்து நாங்க எங்களுடைய பிரதர் ரெஃபர் பண்ணதால நான் அவங்க பையன் வந்து லாஸ்ட் இயர் சீட் வாங்கினாங்க. ஸோ அதான் அவங்க ரெஃபர் பண்ணாங்க இங்க நல்லா இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல சக்தி நீட் அகாடமி பத்தி. ஸோ அவங்க வந்து ஒரு சார் வந்து கன்செஷன் கொடுக்கறதா 7.5 வீடியோ அனுப்பிச்சாங்க. இதனால இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தவங்க ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றாங்கன்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அன்னைக்கு அவர் ஷேர் பண்ண வீடியோவை பார்த்துதான் நான் இங்க அட்மிஷன் போட்டேன். அதனாலதான் இவ இங்க நிக்கிறா. சோ அந்த 2 பேருக்கு நான் சொல்றேன். இப்ப அந்த எங்க பாப்பாவும் உங்க ஃப்ரெண்டும் அவங்க ஒசூர்ல போட்டாங்க, நான் இங்க போட்டேன். இப்ப இன்னைக்கு அவ வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து 4th நிக்கிறா. அந்த பொண்ணுக்கு ஆனா நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணோம், நானும் சரி எங்க பொண்ணும் சரி அவ்வளவு ஃபீல் பண்ணோம். அவளுக்கு வந்து சீட்டு கிடைக்கல, 280 மார்க் தான் வாங்குறான். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அவ வந்து ஒரு பார்டர்ல இருந்த பொண்ணு இந்த டைம் வந்து சீட் எடுக்கல. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு வந்து படிக்கிறோன்றது முக்கியம் இல்லப்பா, நம்மளுக்கு எந்த அளவு நம்மள எப்படி கோச் அவங்க வந்து எப்படி ட்ரெயின் பண்றாங்க, கோச்சிங் எப்படி இருக்கு, எந்த மாதிரியான கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க, அது குவாலிட்டியா இருக்கா, இதெல்லாம் தான் மீன்ஸ் அலாட். சரிங்களா? நம்ம எங்க வேணா படிக்கலாம், ஆனா அது நம்மளுக்கு கரெக்டா இருக்கா, இதனால நம்மளுக்கு அந்த ஃப்ரூட்ஃபுல் டே வருமா அப்படின்றத பார்த்து நம்ம பண்ணணும். சோ எனக்கு நான் ஒரு கரெக்டான பிளேஸ சூஸ் பண்ணதால என் பொண்ணு வந்து இன்னைக்கு டாக்டரா இருக்கா நான் ப்ரௌடா சொல்லிக்கிறேன். நீங்களும் ஒரு கரெக்டான பிளேஸ்ல இருக்கீங்க. ரியலி நான் வந்து இந்த இடத்துல வந்து அருணாச்சலம் சாருக்கும் ஆதித்யா சாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புறேன். சோ இது வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் ஆக்சுவலா யோகஸ்ரீ. அவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து படிச்சிருக்காங்க. சோ எந்த அளவுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல எக்ஸ்போஷர் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ரொம்ப சூப்பராலாம் வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியுமா, ஒழுங்கா சொல்லி கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. பிளஸ் அவங்க பியூர் சயின்ஸ் குரூப்ல வேற படிச்சிருக்காங்க. சோ அந்த நிறைய டிஃபிகல்டிஸ் இருந்துமே இந்த அளவுக்கு வந்து ஸ்டேட் 4th வாங்கியிருக்காங்க அப்படின்னா பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஜஸ்ட் ஒரு 2 கொஸ்டின் வந்து கரெக்டா பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அந்த 7.5 கேட்டகரியில. சோ நீங்க நிறைய பேர் வந்து நான் இப்பதான் வந்து நான் ஒன் டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் +2 முடிச்சுட்டு நான் ரிப்பீட் பண்றேன், என்னால வந்து நல்ல மார்க் வாங்கிட முடியுமா, நான் வந்து மேக்ஸ் அந்த அளவுக்கு நான் படிக்கல, பிசிக்ஸ்ல நல்லா மார்க் வாங்கிட முடியுமா, அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து உங்க மைண்ட்ல வந்து ஓடிட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்குமே வந்து இவங்க வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள், பெரிய மோட்டிவேஷன். பிளஸ் அவங்க கிட்ட இருந்த அந்த சின்சியாரிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க் தான். ஓகே, சோ ரொம்ப சின்சியரா ஹார்ட் ஒர்க்கோட நம்ம வந்து இந்த 1 இயர் வந்து படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்கள மாதிரி வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா நம்மளால வர முடியும். ஓகே, பிளஸ் நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பெரிய லெவல்ல போய் மினிஸ்டர் கிட்ட வந்து பிரைஸ் வாங்குறாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருமை. அதே மாதிரி நீங்களும் வந்து ரொம்ப நம்ம இன்ஸ்டிடியூட்டுக்காக வந்து ஒரு பெரிய ரெகக்னிஷனை வந்து நீங்களும் கொடுக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்காக நான் கேட்கிறேன். Dear students and parents, இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5% படித்த யோகஸ்ரீ அப்படிங்கிற மாணவி நம்ம சக்தி நீட் அகாடமி ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமில் 1 இயர் படித்து இப்போ கவர்மெண்ட்டுடைய ரேங்க் லிஸ்ட்டில் 4th பிளேஸ் வந்துட்டு
எம்எம்சியில் சீட் எடுத்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ப்ளஸ் அவங்க பேசுனது, அவங்க மதர் பேசுனது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பர் செய்தி ஒன்று நான் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருக்கலாம். தினத்தந்தியில் நேத்திக்கு வந்தது. இதில் இவங்க முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். 20 இப்போ 100 சீட்டில் 20 சீட்டு ஃப்ரெஷர். ஓகே, ஃப்ரெஷர்னா இந்த 12th முடிச்ச உடனே எழுதுறவங்க. மாடல் ஸ்கூல்னு கவர்மெண்ட் நடத்துறாங்க இல்லையா, அந்த மாடல் ஸ்கூல்ல 11th 12th 2 இயர்ஸுக்கு ரெசிடென்ஷியல் கோச்சிங் வந்து நடக்குது. உண்டு உறைவிட பள்ளி அப்படின்னு சொல்லி மாவட்டம் தோறும் இருக்கு. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயே தங்கி படித்து கோச்சிங்லாம் கொடுத்து வர்றதுனால ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கி 20 பேர், 100 பேருக்கு 20 பேர் போயிடுறாங்க. 80 பேர் ரிப்பீட்டர். அதாவது இந்த சீட் அன்னைக்கு எடுத்தாங்க இல்லையா 13ஆம் தேதி, அதுல 80% வந்து ஒரு முறை அல்லது 2 முறை 3 முறை நீட் திரும்பி திரும்பி படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி பரீட்சை எழுதினவங்க அப்படின்றது இங்க இருக்கு. சோ அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் இடம் பெற்றவர்களில் 80% மேற்பட்டோர் 2 முறைக்கு மேல் நீட் தேர்வு எழுதியவர்கள். ஓகே, அது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது லட்சக்கணக்கில் செலவு அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா தான் 11th 12th பண்றாங்க. ஆனா அதுல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஜெயிக்க முடியாத மாணவர்கள் 1 வருடம் படிக்க வேண்டியது இருக்கு இல்லையா, அப்ப அகாடமியில போய் படிக்கும் பொழுது அந்த பயிற்சி கட்டணம், விடுதி கட்டணம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மோர் தேன் 1 or 2 lakhs ஆகுது. அது அவங்களுக்கு சிரமமா இருக்கு. பிளஸ் அதுவும் 1 வருஷத்துல கிடைக்கலன்னா இன்னொரு வருஷம் படிக்கணும் அப்படின்றப்ப அந்த செலவுகள் டபுள் ஆகுது. அதனால இந்த நீட் எக்ஸாம்னால நிறைய பணங்காசை செலவு பண்ணி ஏழை மாணவர்கள், இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க கொஞ்சம் ஏழை மாணவர்கள் தானே, அவங்கெல்லாம் பொருளாதார சிக்கல்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. அதுதான் நீட்டுடைய மிகப்பெரிய குறை அப்படிங்கிறது தான் செய்தி. சரியா? அப்ப நீட் எக்ஸாம்ங்கிறது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, நிறைய பேருக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குது. ஆனால் முதல் அட்டெம்ப்ட்ல கிடைக்கல அப்படின்றப்ப கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நான் ஒரு அருமையான ஸ்கீம், இது என்ன ஸ்கீம் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சக்தி நீட் அகாடமி அனௌன்சஸ் ஃப்ரீ நீட் கோச்சிங் ஃபார் 100 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 100 பேருக்கு மட்டும். ஓகே, ஃப்ரீ கோச்சிங் அப்படின்னா என்ன? டியூஷன் ஃபீஸ் கிடையாது, ஹாஸ்டல் அகாமடேஷன் ஃபீஸ் கிடையாது, சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், டீ, காஃபி எல்லாம் ஃப்ரீ, புக்கு, கொஸ்டின் பேப்பர், அதுக்கான செலவுகள் எல்லாம் ஃப்ரீ, டோட்டலி ஃப்ரீ. இது ஒரு மாணவருக்கு இதோட மதிப்பு என்ன அப்படின்னா 2 லட்சம் ரூபா. கோச்சிங் ஃபீஸ் இல்லை, அந்த அகாமடேஷன் ஃபீஸ் இல்லை, தென் சாப்பாட்டு பணம் 9 மாசம் அது கிடையாது, புத்தகத்துக்கான பணம் கிடையாது. மொத்தம் 2 லட்சம் ரூபா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீ. 100 ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது அகாடமிக்கு செலவு எவ்வளவு அப்படின்னு சொன்னா 2 crores செலவு. இந்த 2 crore அப்படிங்கிறது இந்த சமுதாயத்துக்காக, ஏழை மாணவர்களுக்காக, சரி இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கை கொடுத்து இவங்களெல்லாம் காப்பாற்றி தூக்கி மேலே விடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம இன்ஸ்டிடியூட்டுக்கு ஒரு நல்ல புண்ணியம், நல்ல பேர், புகழ் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு 100 மாணவர்களுக்கு ரொம்ப அருமையான கோச்சிங். அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ போன வருஷம் நம்மகிட்ட படித்ததில் 15 பேர் எம்பிபிஎஸ் சீட் எடுத்தாங்க, இன்க்ளூடிங் யோகஸ்ரீ அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். அதனால் நம்ம அகாடமியில் ரொம்ப சூப்பராக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். யோகஸ்ரீ வந்து 403லேருந்து 590க்கு போனாங்க. அது மாதிரி நம்ம 400 மார்க்குக்கு மேலே இருக்கக்கூடிய மாணவர்கள். இதை நம்ம யாருக்காக பண்ணுறோம் அப்படின்னா, திருச்சியில் பாய்ஸ், மதுரையில் கேர்ள்ஸ், ரெசிடென்ஷியல் கேம்பஸ், பட் ஒன்லி ஒன் கண்டிஷன், 400க்கு மேல நீட் 26ல மார்க் இருக்கணும். 400க்கு மேல மார்க் இருந்தால் தென் எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. கோச்சிங் இஸ் ஃபுல்லி ஸ்பான்சர்ட் பை சக்தி நீட் அகாடமி,
2 கோடி ரூபாய் உங்களுக்காக செலவு பண்றோம். 100 டாக்டர்ஸ் நம்ம உருவாக்குறோம். இதுல என்னன்னா ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. வரக்கூடிய அந்த 100 பேருமே 400 மார்க்குக்கு மேல வாங்கினவங்க. அவங்க எல்லாருக்குமே என்ன தேவை? 500க்கு மேல போகணும். ஏன்னா அடுத்த வருஷம் கட் ஆஃப் என்ன ஆகும்? டெஃபினெட்லி அதிகமாகும். கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்? டெஃபினெட்லி டஃபா இருக்கும். அப்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இந்த 9 மாத பயிற்சி அவங்கள 400லேருந்து 500க்கு கொண்டு போகணும். கண்டிப்பா நாங்க செய்வோம். அதுக்காக தான் இவ்வளவு செலவு பண்றோம். அப்ப 100 டாக்டர் அப்படிங்கிறது நம்ம அகாடமிக்கு எவ்வளவு பெருமை, அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அதனால ஆல் ஆர் வெல்கம். நீங்க இப்ப இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் நான் ஒரு 2 days பேக் ஸ்டார்ட் பண்ணேன். உடனே எனக்கு இப்ப ஒரு 34 ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஓகேயா? அப்ப இப்போதைக்கு பாக்கி என்ன இருக்குது அப்படின்னா 66 சீட்டு தான் பாக்கி இருக்குது. இந்த வீடியோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா, நீங்க இந்த தகுதி உங்களுக்கு இருந்ததுன்னா உடனே நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகேயா? பெற்றோர்களுக்காக இதை தமிழ்லையுமே கொடுத்துருக்கேன். 100 அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நீட் பயிற்சி, 2 லட்சம் மதிப்பிலான பலன்கள் இலவசம், பயிற்சி கட்டணம் இலவசம், குடியிருப்பு வசதி தங்கும் வசதி இலவசம், உணவு விடுதி இலவசம், புத்தகங்கள் பயிற்சி தேர்வுகள் இலவசம். இதுவே கவர்மெண்ட்ல கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு திடீர்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த கம்ப்யூட்டர் பயிற்சியும் இலவசம். ஸோ முற்றிலும் இலவசமாக 400 மதிப்புக்கு மேல் பெற்றிருக்கக்கூடிய அரசு பள்ளி 7.5% கோட்டாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்காக ஒரு 2 கோடி ரூபாய் செலவு சந்தோஷமா பண்றோம். நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 93451. உடனே நீங்க ஃபோன் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9345129898. ஓகே, ஆல்டர்னேட் நம்பர் 8248610881. ஓகேயா? ஸோ இந்த செய்தியை கொஞ்சம் உங்க டீச்சர்ஸ்க்கும் சொல்லுங்க. டீச்சர்ஸும் பார்க்க வாய்ப்பு இருக்கு. இப்போ எல்லாருமே யூடியூப் நிறைய வாட்ச் பண்றோம். அதனால அரசு பள்ளி ஆசிரியர்கள் யாராவது பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இப்போ +2 முடிச்சுட்டு நீட்டுக்காக 1 year ட்ராப் பண்றாங்க அப்படின்னா எந்த செலவும் இல்லாம சக்தியில படிக்கலாம். சப்போஸ் உங்களுடைய மாணவர் 400க்கு கீழே இருந்தா, அப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னா 400க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன கன்செஷன் கொடுக்குறோம் அப்படின்னா 300லேருந்து 399. ஓகே, இவங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் ஃப்ரீ. கோர்ஸ் ஃபீ அது இல்லை. ஸோ கோர்ஸ் ஃபீ டோட்டலி இல்லை. ஆனால் இவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் பேயபிள் 300லேருந்து 399 இருந்தால் ஹாஸ்டல் ஃபீஸ் இஸ் நாட் ஃப்ரீ. ஓகேயா? 400 மார்க்குக்கு மேலே இருந்தால் ஹாஸ்டல் ஃபீஸும் ஃப்ரீ. ஸோ 100 அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நீட் பயிற்சி. ஓகே, வெல்கம்.